திடீர்னு மண்ணுக்கடியில இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வருது. இந்த ஆளு உடனே அவன் வச்சிருக்க வாட்டர் கேன்ல ஃபுல்லா தண்ணியை பிடிச்சிடுறான். ஒரு பாலைவனத்துல இருந்து தண்ணி தானா அதுவே வெளியே வருதுங்கிறது இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடியை வந்து இவன் அட்டாக் பண்றான். அவன்கிட்ட இருக்க தண்ணி எப்படியோ எடுத்துடலாம் ட்ரை பண்றதுக்குள்ள இவனும் விட மாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல தண்ணிக்காக பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. அந்த லேடி எப்படியாவது அந்த தண்ணி எடுத்துடலாம்னு போயிட்டு இருக்கும் போது இந்த ஆள் உடனே அந்த லேடியை மண்ணில் அமுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கொண்டுலாம் நினைப்பான். அதுக்கப்புறம் எதுவும் நல்ல மனசால அவளை கொல்லாம விட்டுடுறான். அவளுக்கு இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை ஒரே வச்சிடுறான். இவனை கொண்டுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இவன் கழுத்தை போட்டு நெரிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால பொறுமையா இருக்க முடியல. அவன் கை பக்கத்திலேயே ஒரு குச்சி இருக்கும். அதை வச்சு அவளை அடிச்சிடுறான். இந்த முறை இவளை உயிரோட விடக்கூடாதுன்னு கத்தி எடுத்துட்டு அவ கழுத்துல போய் வச்சிடுறான். இவளை கொண்டுட்டு அந்த தண்ணி ஃபுல்லா குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவ கழுத்துல போய் கத்தி வைக்கும் போது அந்த லேடியோட பொண்ணு அங்க வந்துடுறா. அந்த பொண்ணு கிட்ட தான் அந்த வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த பொண்ணோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த வாட்டர் கேனை இவன்ட்ட வீசிட்டு வந்துடுறா. அந்த ஆள் அந்த வாட்டர் கேன்ல இருந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த தண்ணியை குடிச்சிடுறாங்க. சண்டையில யாருக்கு